வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த எல்ஜி டிவியில் அடிக்கடி பேக்லைட் மட்டும் வீணாக போகுதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. அதாவது வேறொரு கடையில் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்தில் 2 டைம் வந்து பேக்லைட் மாற்றிட்டாங்களாம். மறுபடியும் இதே கம்ப்ளைண்ட் வருதாம். இந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த மெக்கானிக் என்ன தவறு பண்ணியிருக்காருன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்ஜி டிவி பொறுத்தளவுக்கு பேக்லைட் வீணாக போச்சுன்னா ஒரிஜினல் பேக்லைட் தான் மாற்றி போடணும். அதாவது சைனா டிவியில் மட்டும்தான் சப்போஸ் பேக்லைட் கிடைக்கலனா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம். எல்ஜி டிவியில் பொறுத்தளவுக்கு ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதே ஒரிஜினல் பேக்லைட் வாங்கி போட்டால் மட்டும்தான் மறுபடியும் அந்த ரிப்பீட் ப்ராப்ளம் வராது இருக்கும். மினி எல்இடி ஸ்கொயர் டூம் போட்ட மாடல் வாங்கி போடுங்க, கரெக்டாக இருக்கும். பிரைட்னஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பேக்லைட் அவ்வளோ சீக்கிரம் போகாது, லைஃப் வரும். இப்போ இந்த டிவியில் அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2 எல்இடி ஸ்ட்ரிப்பு மட்டும் வாங்கி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டிவியில் 6 வோல்ட்டு உள்ள எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து 2 எல்இடி மட்டும் வச்சு இந்த டிவி சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெக்கானிக் என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3 வோல்ட்டு எல்இடி பல்பு இருந்திருக்கும் 3 ஸ்ட்ரிப்பு. இவர் வந்து 2 ஸ்ட்ரிப்பு 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்பு வாங்கி செட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இதான் வந்து அவர் பண்ண தவறு. அதாவது இது மாதிரி வந்து நம்ம சப்ளை குறைக்கிறது, எல்இடி ஸ்ட்ரிப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைனா டிவிக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். எல்ஜி டிவி பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் எல்இடி ஸ்ட்ரிப்பே வாங்கி போட்டாலும் அதிகமாக ரிப்பீட் வர டிவி மாடல் இது. அதனால் அதில் வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து பேக்லைட் புதுசாக வாங்கி போட்டும் இதே ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் தனியாக வந்து பேக்லைட் டிரைவர் செட் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி டிவியில் வந்து ரொம்ப சப்ளை அதிகமாக வரும். அதனால கூட இது மாதிரி பேக்லைட் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டெக்னீஷியன் வந்து தற்சமயம் மட்டும் ஓடும். அதாவது இது செட் பண்ணது ஓகே தான். இருந்தாலும் தற்சமயம் மட்டும் ஓடும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம், 4 மணி நேரம் தொடர்ந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சூடு அதிகமாகி மறுபடியும் இந்த பேக்லைட் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டிவியில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் 2 எல்இடி ஸ்ட்ரிப் இருந்தது. நம்ம வந்து 3 எல்இடி ஸ்ட்ரிப்பு 3 வோல்ட்டில் வாங்கி போடுறோம். அதாவது ஒரிஜினல் பேக்லைட் ஸ்ட்ரிப்பே வாங்கி போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்ட்ரிப்பும் மாடல் கிடைக்கலனா, இது மாரி ஸ்ட்ரிப்பு தான் வாங்கி நெறைய பேர் ஆல்டர் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் மாடல் இது. அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரூ வந்து எல்லா ஸ்க்ரூ வந்து ஃபிட்டிங் பண்ணுற மாரி இருக்கும். அதனால செட் பண்ணுறதுக்கு ஈஸி தான். இருந்தாலும் அது ஃபெயிலியர் மாடலு. இப்போ வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஃபெயிலியர் மாடலு. இந்த டிவிக்கு மினி ஸ்கொயர் டூம் போட்ட மாடல் தான். இந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பிரைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் டிவி யூஸ் பண்ணாலும் சூடு அதிகமாக ஆகாது. இப்போ ஸ்கூல் லீவில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஹீட்டு. பசங்க வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் டிவி யூஸ் பண்ணணுவ. ரொம்ப சூடாகிறதுனால தான் பேக்லைட் இப்போ வர கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேக்லைட் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஏன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால டிவி வந்து நிறுத்தாம போடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா, பேக்லைட் தான் போகும். இப்போ அதிகமாக வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட் தான் டிவி வந்துட்டு இருக்குது. அதனால் கரெக்டாக இது மாரி ப்ராப்ளம் தான் எப்படி ரிப்பீட் வராம சரி பண்ண தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு எதனா ப்ராப்ளம், உங்க சந்தேகமா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.